டீசல் விலை அதிகமாக போகுது. வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய நிறைய மக்களை வந்து பதட்டத்துக்குள்ள தள்ளுற மாதிரி ஒரு வீடியோவை வந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் போஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கா ஆல்ரெடி மிடில் ஈஸ்ட்ல, அதாவது இந்த மிடில் ஈஸ்ட்னு சொன்னா நம்ம வந்து இந்த ஈரான், ஈராக் இந்த ஏரியா அங்க ஆரம்பிச்சு துபாய், சவுதி, கத்தார் எல்லாமே மிடில் ஈஸ்ட் தான். இந்த இடத்துல ஒரு தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கோம். அதுல ஸ்பெசிபிக்கா அவர் எந்த கண்ட்ரியை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஈரான் மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்றாரு. நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள், நாட் குண்டுகள் கிடையாது, மிசைல்ஸ், ஓகேவா, ஈரான் மேல விழுந்துகிட்டே இருக்கிற அந்த நேரத்துல நம்ம நிறைய பேர் யோசிப்போம், மதன் இதுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் இருக்குது எங்கன்னு சொல்றேன். இன்னைக்கு அட்லீஸ்ட் 1-2 ஏவுகணையாவது ஆர் ஹண்ட்ரட்ஸ் வரைக்கும் வந்து துபாய், அபுதாபி, கத்தார், ஜார்டன், குவைத், பஹ்ரைன், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மொத்தமாவே இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6 நாடுகள் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும், சவுதி வந்து இருக்கலாம் இல்லங்கிறாங்க, நம்மளுக்கு கன்ஃபார்ம்டா தெரியல, கிட்டத்தட்ட 6 to 7 countries வேர் இந்தியன்ஸ் நிறைய வாழக்கூடிய இடம், எஸ்பெஷலி தமிழர்களும் மலையாளிகளும் வாழக்கூடிய இந்த இடங்கள்ல நிறைய குண்டு மலைகள் பொழியறத பார்க்க முடியுது. அபுதாபியில ஒரு குண்டு விழுந்ததுல ஒருத்தங்க இறந்தே போயிட்டாங்க. அண்ட் அந்த ஒருத்தங்க வந்து நம்ம ஏசியா சைடுல இருந்து தான் சொல்றாங்க, வேலை பார்க்க போன ஒருத்தங்க, ஓகேவா. சோ இன்னைக்கு வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஒன்னு, உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்குங்கறத தெரிஞ்சுக்க போறோம். அது எப்படி நம்ம லைஃப் அஃபெக்ட் பண்ண போகுது. இது எதுக்குமே சம்பந்தம் இல்லாம நீங்க வந்து பழனியில இருந்து ஆயக்குடிக்கு போய் நீங்க அங்க வந்து ஒரு பெட்ரோல் ஊத்திட்டு இருந்தீங்கன்னா அங்க கூட வந்து இந்த பெட்ரோல் விலையை பாதிக்கிறது இங்க இருக்கிறது நடக்க போகுது, ஓகேவா. இது எதுவுமே இல்லாம நான் வந்து சம்பந்தமே இல்லாம நான் பாட்டுக்கு கோயம்புத்தூர்லயோ மதுரையிலயோ கன்னியாகுமரியிலயோ இல்ல கொச்சியிலயோ இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களையுமே இது பாதிச்சிட்டு இருக்குங்கிறத இந்த அர்த்தமான ஒரு விஷயம். ஒரு செகண்டும் உலக அளவுல ஆயிலோட விலை இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குது, பெட்ரோல் டீசல் விலை ஏறிட்டு இருக்குது, அது தக்காளி வெங்காயத்தோட விலை வரைக்குமே அஃபெக்ட் பண்ணும். என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட டீடைலா சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி as I always நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போனா தான் வேர்ல்ட்ல நடக்கக்கூடிய இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டட் விஷயங்களையும் என்னால உங்ககிட்ட ஈஸியா முடிஞ்ச அளவுக்கு புரியுற மாதிரி 10 நிமிஷத்துல வந்து சேர்க்க முடியும். இப்போ முதல்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும்னா, ஈரானுக்கும் அமெரிக்கா, இஸ்ரேல் ரெண்டு பேருமே டாக் டீம் போட்டு ஈரான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு கண்ட்ரி மேல மிகப்பெரிய தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. ட்ரம்ப் வந்து ஓபனா டிக்ளேர் பண்ணியிருக்கிறது, இந்த போர் முடிவுக்கு வரணும்னா அங்க இருக்கக்கூடிய ஆட்சியில இருக்கிறவங்க அத்தனை பேரையும் அழிக்கிற வரைக்கும் வரப்போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்ல அமெரிக்கா ராணுவம் எவ்வளவு பெரிய ராணுவம், அமெரிக்கா எவ்வளவு பெரிய ஒரு கண்ட்ரி, எங்க கிட்ட எவ்வளவு பெரிய பவர் இருக்குங்கிறத ஈரானை பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு வேர்ல்டு ஃபுல்லா பாக்குற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்திருக்காரு. வார்னிங் இல்ல, அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஏன்னா ஆல்ரெடி அங்க இந்த பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்மளுக்கு இந்த கதையை இங்க இருந்து பார்த்தோம்னா புரியாது. நம்ம அதுக்கும் பின்னாடி கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் போட்டு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் முதல்ல ஏன் இந்த பிரச்சனை வருதுங்கிறத பார்க்க ஆரம்பிச்சாதான் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க